அதாவது இவ்வளவு மெனக்கடலோட அமையக்கூடிய அந்த கூட்டத்தொடரை எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்ப தான் செய்வாங்க. அதுக்கான நேரம் ஒதுக்கி பதிலளித்து விவாதிக்காம அவை முடக்குவதற்கான நடவடிக்கையை ஆளும் கட்சி தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. மாநில சட்டமன்றங்களுக்கும் சரி அல்லது பாராளுமன்றங்களுக்கும் சரி அவர்களுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு அதுக்கு சட்டமன்றம் என்ன விதிமுறைகள் சார்? தொடர்ந்து இவங்க போராடிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம், அடுத்த வரி சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அடுத்த வரி. பாராளுமன்றங்களும் சட்டமன்றங்களும் தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அலுவல் ஆய்வு குழு நடக்கும். இந்தந்த அஜெண்டாக்கள்லாம் முதல் நாளைக்கு இது நடக்கும், ரெண்டாவது இந்த சட்ட மசோதா எந்த ஆஃபீஸில் டேபிளில் என்ன பிளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். இவர்களை பொறுத்தளவில் ஐயா சொன்னாங்க, பி ராமமூர்த்தி அவர்களோ பிலுமோடி அவர்களோ அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோ மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன். அடல் பிகாரி வாஜ்பாயை தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸில் இருந்து ஐநா சபைக்கு பேசணும், இந்தியாவினுடைய சார்பில் பேசணும் அப்படின்னு சொன்னால் அடல் பிகாரி வாஜ்பாயை தான் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய எதிர்க்கட்சிக்கு அப்போ அவ்வளவு மரியாதை இருந்தது. எதிர்க்கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் அவ்வளவு மாண்போடு இந்தியாவை விட்டுக் கொடுக்காமல் இருந்தார்கள். இந்தியா அது காங்கிரஸ் காலம். அப்ப ஆமா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எதிர்க்கட்சிகளுடைய மாண்பு அவ்வளவு இருந்தது. நீங்க வந்து பாஜக இப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன அவர்கள் என்ன நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க? ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களா அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களா, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களா? ரெண்டு அவையிலையும் பாராளுமன்றம் கூடிய உடனே மைய மண்டபத்திற்கு வந்து அவர்கள் வந்து கூச்சல் குழப்பம் விடுவதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துறாங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் ஏதாவது கொண்டு வந்தாங்களா விவாதிக்கிறதுக்கு? இன்னைக்கு அலுவல் ஆய்வு குழுவில் என்ன நடவடிக்கைகள் இருக்கின்ற, என்ன நடவடிக்கைகள் செய்ய வேண்டும் என்பது பாராளுமன்றத்தினுடைய அந்த குழு தீர்மானிக்கிறது. இவர்கள் ஒரு நோட்டீஸையும் கொடுக்காம இன்னைக்கு வந்து விவாதிக்கணும் எல்லாம் விவாதிப்போம், நேரம் கொடுப்பதற்கு மன்னிக்கணும், நோட்டீஸ் கொடுக்காம வந்து ஒத்திவைப்பு தீர்மானமும் ஒண்ணுமே கிடையாது. ஒத்திவைப்பு தீர்மானமும் கொடுக்கல, கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொடுக்கல. முதல்லயே அவங்க என்ன கேட்டாங்க, ஒரு நிமிஷம், ஒரு பாராளுமன்றத்தினுடைய ஒரு ஜேபிசி போடணும், ஒரு ஜாயிண்ட் பார்லிமென்ட் போடணும். அந்த மாதிரி மறுக்க முடியாதுன்னு சொல்றாரு ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது அதற்கான அனுமதியை முறையாக பெறாமையோ கடிதம் கொடுக்காமலோ அதுக்கான அவங்க வந்து முன்னெடுத்து வரல. ஆனா ஆளுங்கட்சி முடக்கக்கூடிய இடத்துல எந்த தீர்மானத்திற்கும் அவர்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்ததாக எந்த விதமான இன்னைக்கு பேப்பர் நியூஸோ ஊடக நியூஸோ அல்லது நீங்க வந்து நாள் பூரா இன்னைக்கு வந்து ஊடக நியூஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாங்க அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்க, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஒரு நோட்டீஸ் வந்துதான். பாராளுமன்றம் கூடிய உடனே அவர்கள் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடணும் அப்படின்னு சொல்லி கூச்சல் குழப்பம் போடுறாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னா, இந்த அதானி வளர்க்கப்பட்டது காங்கிரசினுடைய காலத்தில் தான். அவர்கள் குற்றம் சொல்லுது, அமெரிக்காவில் உள்ள அந்த நிறுவனம் குற்றம் சொல்லுகிறது, அமெரிக்க அரசாங்கம் குற்றம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, கேரளாவில் உள்ள அந்த கேரளாவில் ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. விழிஞ்சம் துறைமுகத்தை இடதுசாரி அரசாங்கம் அதானிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் தமிழ்நாட்டிலே பரந்தூர் விமான நிலையம் அந்த கட்டுமான பணிகளை அதற்கு தான் இந்த அதானிக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் சரி அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் சேர்ந்து மக்கள் வயத்தில் அடித்து பிடுங்கியாவது பரந்தூர் விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, விவசாய நிலங்களை, ஏரி குளங்களை தூர்த்து அதானிக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வேலையை செய்றாங்க. அதே மாதிரி தான் ஜெகன்மோகன் ரெட்டி, ஒரு இருங்க ஐயா, நீங்க உங்களுக்கே வயசுல இருக்கு, நீங்க கொஞ்சம் இருங்க சார். ஆமா, நீங்க இருங்க சார். உண்மைக்கு அதான் ஊழல் குற்றச்சாட்டு விழிஞ்சம் துறைமுகம் அவங்க அதானிக்கு தான் கொடுத்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி, நாங்க தெலுங்கு தேசம் கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அங்க ஆந்திரால. ஆனால் அவர்கள் குற்றஞ்சாட்டிய அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா, அவர் ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல தான் நிறைய கான்ட்ராக்டுகள் அதானிக்கு கொடுத்திருக்காங்க. அது மராட்டிய மாநிலமாக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும் அல்லது காஷ்மீர் மாநிலமாக இருக்கட்டும், எல்லாமே காங்கிரஸ் அந்த எதிர்க்க இண்டி கூட்டணியினுடைய காலத்துல முடிஞ்சு போன கதை. ஆனா இன்னைக்கு அதானி தாங்கி பிடிக்கிறது யாரு? ஒரு நிமிஷம் பழைய கதை நீங்க சொல்றீங்க. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அந்த இண்டி கூட்டணியினுடைய காலத்துல தான் இவ்வளவு ஊழலும் நடந்திருக்கிறது என்று அந்த அமெரிக்காவில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி எல்லாம் அமைக்க வேண்டாம். எஃப்ஐஆர் போட்டு கேரளாவில் உள்ள பினராயி விஜயனை கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்.
ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும். இப்படி எந்தெந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், ஜார்க்கண்ட் முதலமைச்சரை அப்படி கஸ்டடி எடுத்து விசாரிச்சாங்களோ அந்த மாதிரி விசாரிச்சா தான் இது உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. பலசெல்லாம் சொல்றது சரி. ஆமா, இன்னைக்கு நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து ராமநாதன், அவரோட நான் பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, ஒரு 3 முறை உங்க மோடி மாதிரி 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் பினராயி விஜயன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும். இதே வார்த்தையை நான் மோடி சொன்னேன். அப்படித்தானே உங்க கட்சியில உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க? மோடி வார்த்தையில பிரயோகப்படுத்தும் போது கவனமா தொடர்ந்து என்ன வார்த்தை இது? பேசும்போது நான் எந்த விதமான குறுக்கீடும் பண்ணல. பாராளுமன்றத்தில் அதானி படத்தையும் மோடி படத்தையும் வச்சு 2 பேருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு எல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் என்ன விதமான அரசியல்? பாஜகவை பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷின், சலவை எந்திரம், நீங்கள் வெளியில் எவ்வளவு அழுக்கோடு இருந்தாலும் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தீங்கன்னா விடுவிக்கப்படுது. தற்போதைய உதாரணம் இன்று அஜித் பவாருடைய 1000 கோடி ரூபாய் சொத்து. ஓரளவுக்கு கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. வந்து நான் என்னன்னா, இது ஊழல்கள்லாம் பண்ணிட்டு உள்ளே போனால் வாஷிங் மிஷின் பண்ணி ஒரு நிமிஷம் ஓரளவுக்கு என்னன்னா, ஒரு ஊழல் மனத்தோட இருக்கிறவனோ அல்லது பயங்கரவாதியாக இருப்பவனோ கூட ஆர்எஸ்எஸ்லேயோ பாரதிய ஜனதா கட்சியிலேயோ உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் தேசபக்தனாக மாறிடுவான். உண்மையிலேயே அவன் வந்து தேசத்துக்கு ஆதரவாகத்தான் அவன் செயல்படுவான், தேசத்திற்கு ஆதரவாகத்தான் அவனுடைய கருத்துக்களை சொல்லுவான். அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அது வாஷிங் மிஷின் தான். ஏனென்றால் அது வந்து ஒரு தேசபக்தியை வளர்க்கக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதா கட்சியும். ஐயா சொன்னாங்களே, அதாவது அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் போய் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பேசினார், ஆதரிக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற போது பாரதிய ஜனதா கட்சியும் ஜனசங்கமும் ஆளுகின்ற கட்சியை ஆதரித்திருக்கிறது. பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த போரில் முக்தி வாகினி என்ற படையெடுத்து அந்த படையை வைத்துக்கொண்டு அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் நடத்தும் போது இந்திய இராணுவம், இந்திரா காந்தி அம்மையார் படையை நடத்தி அந்த பங்களாதேஷ் நாட்டை உருவாக்கினார். அன்னைக்கெல்லாம் இதே இடதுசாரிகள் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை எதிர்த்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் அந்த பாராளுமன்றத்திலேயே அந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய நடவடிக்கைகளை ஆதரித்தார். நீ இந்த நாட்டை காக்க வந்த துர்கா தேவி என்று சொன்னார். அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுடைய மாண்பு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்பு என்னைக்குமே இருக்கிறது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. தேசத்திற்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் எதிர்ப்போம். காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்படுத்து அப்படின்னு சொன்னார் ஐயா. தெலுங்கானா விவகாரத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. தேசத்துக்கு ஆபத்தினாலே அவளை முன்னெடுக்கக்கூடிய நீங்க இந்த தேசத்துக்கு ஒரு அவமானமா பார்க்கப்படக்கூடிய அதானி விஷயத்தை சொல்றேன் ஐயா. அதையும் அதானியும் சொல்றேன். தெலுங்கானா விவகாரத்தில் ஒரு மசோதாவை தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானாவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் தான் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, மிளகு ஸ்ப்ரே அடித்து அத்தனை பேரையும் சபையிலிருந்து ஓட வைத்தாங்க. அதுதான் அவர்களுடைய மாண்பு. அது இன்னும் சீதாராம் கேசரியிலிருந்து எப்படி ஒவ்வொரு தடவையும் செயல்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் விரிவாக பேசலாம். எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. அதாவது 9 துறைமுகங்களை அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லாம் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள்லையும் கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கொடுத்தாங்க? அதை நீங்கள் விவாதம் நடத்தணுமா இல்லையா? பொலிட் பீரோன்னு இரும்பு பீரோலையாவது நீங்கள் வந்து விவாதம் நடத்துங்க. பொலிட் பீரோவில் விவாதம் நடத்தி பினராயி விஜயனை வந்து கட்சியை விட்டு நீக்குங்க, நடவடிக்கை எடுங்க. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவை நடவடிக்கை எடுத்திருக்கிற மாதிரி பினராயி விஜயனை அவர் முதலமைச்சராக இருந்தானே, நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஏயா கொடுத்தீங்க? விழிஞ்சன் துறைமுகத்தை அவர்கிட்ட போய் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேளுங்க, நடவடிக்கை எடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன். பிரதமர் வந்து அதாவது சென்றிடுவீர் 8 திக்கும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் கலை செல்வங்கள் யாவும் நாம் பாரதி. இந்தியாவில் ஏதாவது ஒரு துறைமுகமோ முறை தவறி அல்லது ஒரு வேலையோ பிஸ்னஸோ
தொழில் கார்ப்பரேட் கம்பெனிகள் மோதுகின்ற போது எந்த விதமான சலுகையும் யாருக்கும் காட்டக்கூடாது இந்தியாவில். அதாவது அது வந்து பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், விழிஞ்சம் துறைமுகமாக இருக்கட்டும், அல்லது பாம்பே துறைமுகம், அவர்கள் முட்டி மோதித்தான் எடுக்க வேண்டும். ஆனால் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லும்போது அது இந்தியாவுக்கு பணம் வருகிறது, நிலக்கரி சுரங்கம் வருகிறது, அல்லது தங்கச் சுரங்கம் வருகிறது அப்படின்னு சொன்னால் தொழிலதிபர்களை கூட்டி செல்ல வேண்டும். அதுக்கு தகுதியானவர்களை யாரை கூட்டி போக முடியும்? ஒரு ஒன்றியத்தில் கக்கூஸ் கட்டுறவனையா கூட்டு போக முடியும்? அந்த தொழிலை அதுல இந்தியாவில் ஒரே ஒருத்தர் தான், அதானி மட்டும்தான். சொல்லுங்க, நீங்க 10 பேரை சொல்லுங்க. நீங்க 10 பேரை சொல்லுங்க. நீங்க 10 பேரை கூட்டு போலாம். நீங்க 10 பேர் அதானிக்கு தான் இடதுசாரிகள் ஒத்துழைப்பாங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்களும் அகிலேஷ் யாதவ் அவர்களும் பாராளுமன்றத்தை முடக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னா இதுல சத்தும் இல்லை சாரமும் இல்லை அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அதனால எங்களுடைய மாநில பிரச்சனையை பேச விடாமல் இந்த காங்கிரஸும் இடதுசாரிகளும் அழிச்சாட்டியம் செய்கிறார்கள். மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும் அதை எதிர்க்கின்றார்கள். அதனால என்னைக்குமே காங்கிரஸ் கட்சியினுடைய மாண்பு, இடதுசாரிகளுடைய மாண்பு தேசத்திற்கு விரோதமாகத்தான் இருக்கும். ஒரு நிமிஷம், இந்த ஜார்ஜ் சோரஸ், அதாவது துபே என்ன அவரு பாராளுமன்றத்தில் சில கேள்விகளை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா சோனியா காந்திக்கு அந்த பதில் சொல்றதுக்கு முடியாதா? ஏன் சொல்றேன்னா, அதுல இந்தோ பசிபிக் அந்த சங்கத்தில் அந்த சபையில் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் துணைத் தலைவராக இருந்தார் என்று சொன்னால் அதுல சொல்லிடட்டுமே, காஷ்மீரம், ஆசாத் காஷ்மீர் இரண்டுமே இந்தியாவினுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி அப்படின்னு நாளைக்கு தீர்மானம் போட்டுட்டுமே, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். ஒருங்கிணைக்கப்பட்ட பேசலாம். இது குறித்து நம்ம காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகர் நம்ம கேட்போம். அடுத்த சுற்றுல அவர் சொன்னா காணாது. அவர் காங்கிரஸ் நிலைப்பாடு என்னன்னா நம்ம சந்திரசேகர் அவர்கள் இல்ல காங்கிரஸ் நிலைப்பாடு என்னன்னா சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் அதையுமே ஒரு குற்றச்சாட்டை பாஜக வைக்கிறது. சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல் காந்தியும் சொல்லிடணும், பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரட்டும். ஆசாத் காஷ்மீரும் இந்த காஷ்மீரும் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன நம்ம இந்தியாவினுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லட்டும், தீர்மானம் போடட்டும். அந்த பசிபிக் இந்தோ பசிபிக் சபையில தீர்மானம் போட்டா நாங்க அவ்வளவுதானே அதை ஆதரிக்கிறோம், பாராட்டுறோம். அப்புறம் மணிப்பூர் சொன்னாங்க, ஒரே ஒரு நிமிஷம். இந்த மணிப்பூரை பத்தி நம்பிக்கையில்லா தீர்மானமே கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வந்து அதற்கெல்லாம் விரிவாக பதிலளிக்கப்பட்டது. பாராளுமன்றம் ஒழுங்கா நடக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சி எப்படி எதிர்க்கட்சியாக இருந்த போது ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருந்ததோ, ஜனநாயக பூர்வமான எதிர்க்கட்சியாக இருந்ததோ, அதை மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும். நாங்கள் ஏதோ 2Gல வந்து பாராளுமன்றத்தை முடக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்கே ஆண்டிமுத்து ராஜா அந்த துறைக்கே அமைச்சராக இருந்தார். அவர் துறைக்கே அமைச்சராக இருந்தார். 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அறிக்கையின் மீது தான் விவாதம் நடக்கும்போது விவாதத்தை நடக்க விடுங்கள், அதனால அந்த துறையின் அமைச்சர் கொஞ்ச நாள் பதவி விலகிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோமே தவிர நாங்க பாராளுமன்றத்தை என்னைக்குமே முடக்கக்கூடியது. பாஜக எதிர்கட்சியா நடந்து கொண்டது அதே போல காங்கிரஸ் நடந்து கொள்ளுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே ஒரு ஆக்கப்பூர்வமான தேசபக்தியான எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கும், காங்கிரஸ் இடதுசாரிகள் செய்ய வேண்டிய மோசமான செயலை எதிர்க்கும், ஆக்கப்பூர்வமான செயலை ஆதரிக்கும். அது போல காங்கிரஸ் செயல்படணும். காங்கிரசும் இடதுசாரிகளும் செயல்படணும்.